வலியுறுத்தி வந்தோம். என்னை பொறுத்தவரையில் இது அரசாங்கமோ ஏனையவர்கள் நினைப்பது போன்று புலிகள் மட்டும்தான் மாவீரர்கள் என்று எண்ணுவது என்னை பொறுத்தவரையில் பொருத்தமற்ற கருத்து. இந்த யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட இனத்தின் விடுதலைக்காக தன்னுயிரை தியாகம் பண்ணிய அனைவரும் நினைவு கூற வேண்டியவர்களாக நான் கருதுகின்றேன். பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட பல பறிக்கப்பட்டிருக்கின்றது. அதில் யோகிரன் எம்பி, ரவிராஜ் எம்பி, அமிர்தலிங்கம் போன்ற பாராளுமன்ற உறுப்பினர்களும் தமிழர் விடுதலைக்காக உயிர் நீத்திருக்கின்றார்கள். பொதுமக்கள் கூட எத்தனையோ லட்சக்கணக்கான பொதுமக்கள் இந்த யுத்தத்தால் உயிர் நீத்தவர்கள். அந்த வகையில் அரசாங்கம் நினைப்பதோ அல்லது வேறு யாரும் நினைப்பதோ தமிழ் இனத்துக்காக போராடியவர்களைத்தான் நாங்கள் நினைவு கூறுகின்றோமே தவிர இந்த நாட்டிலே வாழ்கின்ற ஏனைய இனத்தவர்களின் உரிமையை நாங்கள் அன்றும் கேட்டதில்லை, இன்றும் கேட்பதில்லை, இனிமேலும் கேட்கப் போவதும் இல்லை. ஆகவே இந்த நாட்டை நாங்கள் ஆண்ட பரம்பரையினர் இழந்த உரிமையைத்தான் கேட்டு போராடினார்கள். அதன்பால் உயிர் நீத்த உறவுகள் அனைத்தையும் இந்நாளில் அனுஷ்டிக்கின்றோம் என்பதையும் ஊருக்கும் உலகத்துக்கும் இந்த நாட்டில் உள்ள இனவாதிகளுக்கும் தெரிவிக்க விரும்புகின்றேன். விளக்கேற்றப்பட்டிருக்கின்றது. கிளிநொச்சியிலே, யாழ்ப்பாணத்திலே, வவுனியாவில் போன்ற இடங்களிலே விளக்கேற்றப்பட்டிருக்கின்றது. அதுபோன்று நாங்களும் மட்டக்களப்பிலே இருக்கக்கூடிய மாவடி முன்மாறி துயிலும் இல்லத்தில் இன்று நாங்கள் போருக்கு பிந்திய காலத்தில் முதலாக நாங்கள் விளக்கேற்றி இருக்கின்றோம். அந்த வகையில் இல்லங்கள் தோறும் பல்வேறுபட்ட நிகழ்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. பலர் கூறுகின்றது போன்று மாவீரர் தினங்கள், நிகழ்வுகள் அல்லது போரினால் பாதிக்கப்பட்டு போரினால் இறந்தவர்களின் உயிர் நீத்தவர்களின் நிகழ்வுகளை நாங்கள் யாரிடமும் அனுமதி பெற்று செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அது செய்ய வேண்டிய தார்மீக கடமை ஒவ்வொரு தமிழ் உணர்வுகளுக்கும் இருக்கின்றது, ஒவ்வொரு தமிழர்களுக்கும் இருக்கின்றது. அந்த வகைத்தான் இதை தொடர்ச்சியாக நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். அது எந்த விதத்தில் எவ்வாறான தடை வந்தாலும் தொடர்ச்சியாக நாங்கள் இந்த மாவீரர் தின நிகழ்வுகள், முள்ளிவாய்க்கால் நிகழ்வுகள், மட்டக்களப்பு கிழக்கு மாவட்டத்தில் இடம்பெற்ற கொக்கட்டிச்சோலை, பந்தாருமூலை, சத்திருக்கொண்டான் போன்ற படுகொலை நிகழ்வுகளை நாங்கள் நடத்தி இருக்கின்றோம், இன்னும் நடத்தத்தான் இருக்கின்றோம். இதன் வெளிப்பாடு என்னவென்றால் இவர்களின் தியாகம் என்பது, இவர்களின் தியாகத்தின் ஊடாக நாங்கள் கண்ட கனவு அல்லது அவர்கள் கண்ட கனவை நாங்கள் நிறைவேற்ற வேண்டுமாக இருந்தால் அனைவரும் எங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பை பலப்படுத்தி அவர்கள் மூலமான ஒரு தீர்வை பெற வேண்டியதுதான் இன்று நாங்கள் அவர்களுக்கு எடுக்கின்ற அந்த சத்தியமாக நான் இதை கேட்டு விடைபெறுகின்றேன். தனிநபர்களுக்கானதோ தனி கட்சிக்காக இல்லை, உலகத்திலே வாழ்கிற தமிழர்களுடைய பங்களிப்போட நடத்தப்பட வேண்டியதுதான் மாவீர தினம். ஆகவே இந்த மாவீர தினத்தை இவர்கள் செய்ததன் மூலமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஒற்றுமையை பிளவுபடுத்துவதாக நான் கருதுகிறேன். நாங்கள் நீண்ட காலமாக இந்த செயல்கள் செய்து கொண்டு வருகிற கிட்டத்தட்ட இராணுவ கடுபிடிக்கு மத்தியில் கூட பாராளுமன்ற உறுப்பினர்களாக அன்னையினர் இருந்த யோகேஸ்வரன் ஐயா, செல்வராஜ் அண்ணன் அவர்கள், அரியநேந்திரன் அவர்களோடு நான் இணைந்து பல இடங்களிலே நாங்கள் இந்த இராணுவத்தினுடைய கடுபிடிப்பிலே செய்த நாங்கள். ஆனால் அந்த நேரத்திலே ஒத்துழைப்பு தராமல் ஒழித்தவர்கள், பொங்கு தமிழை புறக்கணித்தவர்கள் இன்று மார்பு தட்டி வீரம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இப்படியான விடயங்களை தமிழ் மக்கள் கண்டிக்கப்படணும். நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பொதுமக்களாலும் போராளிகளால் உருவாக்கப்பட்டது. இந்த ஒற்றுமையை நாங்கள் சீர்குலைக்காமல் பாதுகாக்க வேண்டும். அதுக்கு அனைத்து கட்சிகளும் ஒற்றுமையாக செயற்பட வேண்டும். அப்படி இருந்தால்தான் தமிழர்களுடைய உரிமைகளை நாங்கள் பெற முடியும் என்பது